வணக்கம் நண்பர்களே, நான் பண்டிட் ஆறுமுக செல்வன், திருநெல்வேலியிலேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருக்கு தேவையான ஒரு விஷயம். யார்கிட்ட கேட்டால் தெரியும் குழப்பத்துக்கு தீர்வு என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. வாஸ்து நாள். கஷ்டப்பட்டு மணி வாங்கியாச்சு, பூஜை போட்டாச்சு. பூஜை போடணும். என்றைக்கு பூஜை போடலாம்? ஜோதிடர்கள் பஞ்சாங்கத்தில் சில குறிப்புகள், பொதுவான குறிப்புகள், வாஸ்து நாள் என்று குறித்திருக்கிறார்கள். அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு நாள், உங்களுக்குன்னு தனித்தன்மையான நாள் அது அல்ல. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. வாஸ்து நாள்னு போட்டிருக்காங்க. அன்னைக்கு அஷ்டமி திதி இருக்குது, நவமி திதி இருக்குது, அல்லது நமக்கு ஆகாத நட்சத்திரமாக இருக்குது. இப்படி சில குழப்பங்கள். இன்றைக்கி பண்ணலாமா வேண்டாமா, நமக்கு என்றைக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற சில குழப்பம் இருக்குது. இப்போ வாஸ்து புருஷன் குப்பரப்படுத்திருக்காரு, தூங்குறாரு, முழிக்கிறாருன்னு குறிப்பிட்ட டைம் சொல்கிறாங்க. அந்த டைமில் போடணும் அப்படின்னா அது ரொம்ப நமக்கு யதார்த்தத்தில் அந்த நாளிகை டைம்லாம் ஒத்து வராத சூழ்நிலையாகவும் இருக்குது. அப்போ என்றைக்கு தான் நம்ம வீடு வாஸ்து பண்ணுறது, அஸ்திவாரத்துக்கு மனை கோடும் பொழுது பூஜைக்கு என்றைக்கு நமக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜோதிடத்தை கேட்டாலும் சொல்லுவாங்க, அல்லது நியூமராலஜி படியும் பார்த்துக்கலாம். உங்களுடைய அதிர்ஷ்ட நாள்னு ஒன்று இருக்கும், பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க. சில நாட்கள் நமக்கு சாதகமாக இருக்கும், சில நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதை ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்தந்த நாளில் நமக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு பார்த்து வச்சுருக்கலாம், அல்லது பயன்படுத்தி பார்த்தா தெரிஞ்சிடும். அது மாதிரி ஒரு அதிர்ஷ்ட நாளில் அன்னைக்கு வளர்பிறை இருக்கணும், தேய்பிறையாக இருக்கக்கூடாது. பௌர்ணமியும் வேண்டாம், அமாவாசையும் வேண்டாம். வளர்பிறை நாளில், உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளில், ஒரு நல்ல நேரத்தில், நல்ல நேரங்கிறது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? ஹோரை எடுத்துக்கிறீங்களா, அல்லது கௌரி பஞ்சாங்கம் எடுத்துக்கிறீங்களா, அல்லது நியூமராலஜி படி நல்ல நேரம் எடுத்துக்கிறீங்களா, அல்லது உங்கள் ஜோசியர் குறித்து கொடுக்கக்கூடிய லக்னப்படியான நல்ல நேரத்தை எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் விருப்பம். சரியான ஜோதிடர்களோ நியூமராலஜி நிபுணர்களையோ உங்களுக்கு பிடிச்ச, ஏன்னா அந்த கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கணும், உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படிப்பட்டவங்கள்ட்ட தேதி வாங்கி நீங்கள் வாஸ்து பூஜை பண்ணிக்கலாம். அப்புறம் கட்ட ஆரம்பிக்கிறது இதே மாதிரி ஒரு லக்கி டேட்டில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வளர்பிறையாக இருக்கிறது நம்மளை. ஏன்னா வளர்பிறைங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அமாவாசையும் வேண்டாம், பௌர்ணமியும் வேண்டாம். நல்ல தேதிகள் பார்த்துக்குங்க, உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள் பார்த்துக்குங்க, லக்கணங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் தப்பு இல்லை. சிம்பிளாக நியூமராலஜி படி உங்களுடைய லக்கி டேட்டு அது இன்னும் ஈஸியாக இருக்கும். நாங்கள் கொடுக்கக்கூடிய லக்கி டைம் ஒன்று தரலாம், அந்த டைம் படி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். ஸோ எது உங்களுக்கு உங்கள் மனது திருப்தியாக இருக்கோ அது மாதிரி ஒரு நாளில் வாஸ்து பூஜை பண்ணுங்கள். பொதுவான பஞ்சாங்கப்படியான அந்த வாஸ்து நாட்களை விட இது நல்லாயிருக்கும். முகூர்த்தங்களும் அப்படி தான். முகூர்த்தங்களும் பொதுவானவை. மாதத்துக்கு 10 முகூர்த்தம் போடுறாங்க, எப்படி இருக்குன்னு தெரியல, அதெல்லாம் சாத்தியமானு தெரியல. பொதுவாக நம்ம முகூர்த்தம் இரவில் வைக்கணும்னு சொல்லுவோம். சூரியன் திருமண வாழ்க்கைக்கு சத்ருன்னு சொல்லுவோம். அதான் முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியல. அந்த நல்ல வாழ்க்கையை அமையணும்னா நேரில் வாங்க. நிறைய விஷயங்கள் நேரில் தான் சொல்ல முடியும். இந்த பொது வழியில் சொன்னால் யாரையாவது குறை சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நல்ல நாளுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட நாள். ஏன்னா அந்த வீடு உங்களுடைய வீடு, உங்களுடைய மனை, உங்கள் குடும்பத்தில் வாழப்போகுது. அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளில் வாஸ்து பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி நண்பர்களே, சந்திப்போம்.